தருகிற வார்த்தை சங்கீதம் 29வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்ம எல்லாரிடத்திலும் விரும்புகிற காரியம் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் எல்லாரும் செலுத்த வேண்டும். அவர் மகிமையானவர், அவர் பெரிய தெய்வம், அவர் உன்னதமான தெய்வம், அவர் மகத்துவமான தெய்வம். பாருங்க, அவருடைய மகிமையை நாம் வேதத்திலே வாசிக்கும் போது அநேக இடங்களிலே அவருடைய மகிமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். உன்னத பாட்டிலே நாம் பார்க்கும்போது அவருடைய அழகை அழகாக அந்த சுலமத்தி அழகாக வர்ணித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல்ல பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கிறார் என்பதை அந்த அவருடைய 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 அந்த மகிமையை அழகாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய மகிமை அவ்வளவு பெரியது. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஆயிரமான தூதர்களும் இன்னும் கூட்டம் கூட்டமான ஜனங்களோடு 24 மணி நேரமும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய மகிமையை செலுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படியானால் அவருடைய சிருஷ்டிகளாகிய நாம், அவருடைய கையின் கிரியைகளாகிய நாம் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை உண்மையாய் நாம் செலுத்துகிறோமா? அல்லது ஏதோ கடமை, இது கடமை, ஞாயிற்றுக்கிழமை என்றால் கடமை, ஆலயத்துக்கு செல்லணும், போகலைன்னா பாஸ்டர் கேட்பாரு, இப்படி இந்த ஒரு காரியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்கணும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது சேவியுங்கள், தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே, அலங்காரமான ஒரு வாழ்க்கையோடு அவரை நாம் தொழுது சேவிக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் அவருக்குரிய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தாதவர்களால் அவரை நாம் ஆராதிப்போமே ஆனால் நம்முடைய ஆராதனை வீண், நம்முடைய ஜபம் வீண், நம்முடைய வேத வாசிப்பு வீண். பிரியமானவர், இந்த காலை வேளையிலே அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துவோம். அவரை பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது சேவிப்போம். ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது சேவியுங்கள் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? பாருங்க, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயோடு சொன்னார் இயேசு கிறிஸ்து. அவரே கர்த்தர் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் சமாரியா ஸ்திரீக்கு. இன்றைக்கு ஆண்டவரை எப்படியெல்லாமோ ஆராதிக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம், உலகத்தார் எப்படியும் ஆராதித்துட்டு போயிடட்டும், நாம ஆவிக்குரியவர்கள் அல்லவா, வேதத்தை வாசித்த ஆண்டவரோடு வாழுகிறவர்கள் அல்லவா, பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளணும். பாருங்க, தாவீது வாழ்ந்த காலங்களிலே தாவீதுக்கு அந்த ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் அவரை ஆராதிக்கணும், அலங்காரத்தோடு ஆராதிக்கணும் என்கிற வெளிப்பாடு தாவீதுக்கு இருந்தது. பிரியமானவர்களே, ஆகவேதான் அவர் அழகாக சொல்லுகிறார், அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது சேவியுங்கள். பரிசுத்த அலங்காரம் என்றால் வெள்ளையும் அணிந்து கொண்டு வெளிப்புறமான ஆடைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிறது அல்ல. பிரியமானவர்கள், வெளிப்புறத்தை பார்த்து வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துகிற பரிசேயரையும் ஆயக்காரரையும் ஆண்டவர் எவ்வாறு கடிந்து கொண்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா. அன்பானவர்களை, வெளிப்புற சுத்தம் அல்ல, உள்ளான சுத்தம், உள்ளான பரிசுத்தம். வெளிப்புற சுத்தமும் வேண்டும், உள்புற சுத்தமும் வேண்டும். உள்ளாக போகிறது தான் நம்மை தீட்டுப்படுத்தி நம்மை அசுசிப்படுத்தும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது சேவிக்க நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். அவர் மகிமையானவர். பிரியமானவர்களே, அவர் ஆவியாயிருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த பயபக்தியோடும் தொழுது சேவிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பாருங்க, இப்ப நம்ம நியாயாதிபதிகள் வாசித்து கொண்டு வருகிறோம். யோசுவாவுடைய காலம் முடிந்தது. ஆண்டவர் அடுத்து நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காக நியாயாதிபதிகளை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார்.
நியாயாதிபதிகள் அவர்கள் ஒவ்வொரு பேராய் ஆண்டவர் எழுப்புகிறதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க பாருங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை அறியாதிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், சின்ன பிள்ளைங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் மறைச்சிட்டாங்க. இப்ப உங்க பிள்ளைங்க ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க போதிக்கணும், அவங்க கைகள்ல எழுதணும், அவங்க கழுத்துகள்ல அந்த வார்த்தைகளை என்ன ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் வீட்டு நிலை கால்களில எழுதி வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க மூதாதையர்கள் அதை செய்தார்களான்னு தெரியல. ஆனா அந்த சந்ததிகள், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காக கத்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்னவென்றால், அங்க பாருங்க, அவர்கள் ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்ளலையா, ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிந்து கொள்ளல. ஆண்டவர் அதனால இவர்களை பழக்குவிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் ஆண்டவரை தேடணும். இங்க இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை அறியாதவர்களா இருக்கிறாங்க, யுத்தம் செய்ய அறியாதவர்களா இருக்கிறாங்க. அவர்களை பழக்குவிப்பதற்காக கொஞ்சம் ஜனங்களை கானான் தேசத்திலே ஆண்டவர் வைத்திருந்தார். பாருங்க, யாரெல்லாம்னா கானானியரும் சீதோனியரும் பாகாலியரும் முன் துவைக்காம் ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலையிலே குடியிருக்கிற ஏவியருமே என்று வார்த்தை சொல்கிறது. இப்படி இஸ்ரவேல புத்திர கானானிய ஏத்தியர் அமோரியர் பெருசியர் ஏவியர் எபூசியர் அவர்கள் நடுவே தான் அவர்கள் குடியிருந்தார்கள். குடியிருந்து அவர்கள் என்ன செய்தார்களாம் பாருங்க, அவர்கள் செய்கிற பாவங்களை அவர்கள் செய்கிறவர்களாயிருந்தார். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. ஆண்டவர் ஏன் அவர்களை, இந்த ஜாதிகளை அவர்கள் நடுவே வைத்திருந்தார் என்றால், இவர்கள் ஆண்டவரை உண்மையாய் சேவிக்கிறார்களா, தொழுது சேவிக்கிறார்களா என்று அறியும்படி இஸ்ரவேலர்களை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை சோதிப்பதற்காக சில காரியங்களை அனுமதிப்பார். அந்த சோதனையின் பாதைகளிலே நாம் ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஆண்டவர் விட்டு வைத்து அந்த ஜாதிகளோடு சம்பந்தம் கலந்து விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள், விக்கிரக ஆராதனைகளை செய்தார்கள். அவருடைய தேவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரிய பாகால்களின் தோப்புகளையும் உண்டு பண்ணி, விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி சேவித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆண்டுடைய பார்வைக்கு மிகவும் அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்த போது, பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, பக்கத்துல இருக்கிற அந்த ராஜாக்களுடைய கைகளிலே அவர்களை விற்று போட்டார் என்று வேதம் சொல்கிறது. விற்று போட்டுட்டார், அவ்வளவுதான். இனிமே அவர்களுக்கு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்ச காரியங்களை செய்யக்கூடாதுன்னு அவர்கள் கோபம் மூட்டினபடினால் ஆண்டவர் விற்று போட்டாராம். 8 வருஷம் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். பாருங்க, 8 வருஷம் வேதனைப்பட்ட போது ஆண்டவர் ஓத்னியேல் என்கிற ஒரு இரட்சகனை அவர்களுக்கு அனுப்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஓத்னியேல் அவர்களை நியாயம் விசாரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒத்னியேல் 40 வருஷம் அவர்களை நியாயம் விசாரித்தார். ஒருவேளை அந்த நேரங்களிலே அவர்கள் மறுபடியும் ஆண்டவரோடு இணைந்திருப்பார்கள். ஒத்னியேல் ஆண்டவர், ஏன்னா அவன் காலேபனுடைய தம்பி என்று வேதம் சொல்கிறது. காலேபை குறித்து காலேபனுடைய தம்பியாகிய கேனாசனுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலேபை குறித்து தெரியும், அவர் எப்பேற்பட்ட வைராக்கிய வாஞ்சை உள்ளவர் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இவனும் நல்ல ஆண்டவருக்குரியவராயிருந்திருப்பார். ஆகவேதான் 40 வருஷம் ஆண்டவர் அவரை அந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி வைத்தார். அந்த மனிதன் இறந்த பிறகு மறுபடியும் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம் இல்லை, சுய ஒழுக்கம் இல்லை. பரிசுத்த அலங்காரத்தோடு என் ஆண்டவரை தொழுது சேவிக்கணும் என்கிற அந்த பழக்கம் அவர்களுக்கு இல்லை. பிரிய மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்து ஆண்டவரை கோபமூட்டுகிறவர்களாய், எரிச்சல் மூட்டுகிற ஜனங்களாய்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அன்பானவர்களே, இப்படியே ஒவ்வொரு முறையும் அவர்கள் கோபமூட்டின போது ஆண்டவர் அவர்களை பாருங்க மற்ற அந்நிய ஜாதிகளுடைய கைகளிலே அவர் விட்டு போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். கூப்பிடும் போது ஒரு நியாயாதிபதி ஆண்டவர் எழுப்புவார்.
அப்படி நியாயாதிபதியை ஆண்டவர் எழுப்பினார். பிரியமானவர்களே, ஏகூத் என்கிற ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். நீங்க இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். அதுல வாசிக்கும் போது அந்த அடுத்த அந்த ஏகூத்தினுடைய காலத்துக்கு பின்பு சம்ஹார் என்கிற ஒரு மனிதனை எழுப்புகிறார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவன் நியாயம் விசாரிக்கிறார். ஆனாலும் அந்த ஜனங்கள் அடிக்கடி சீக்கிரமாய் ஆண்டுடைய கட்டளைகளை விட்டு விலகுகிற ஜனங்களாயிருந்தார்கள். அவரை தொழுது சேவிக்க மறந்து போனார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? அவரை தொழுது சேவிக்கிற பரிசுத்த அலங்காரத்தோடு, அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையோடு அவரை தொழுது சேவிக்கிறவர்களாயிருக்கிறோமா? அவருடைய நாமத்துக்குரிய மகிமைகளை செலுத்துகிறவர்களாயிருக்கிறோமா? இல்லை என்றால் இந்த காலைவேளையில் நம்மை சிந்தித்து பார்ப்போமா? நம்மிலே இருக்கிற விக்கிரகங்கள், என்னென்ன விக்கிரகங்கள் இருக்கிறது? ஆண்டவரை ஆராதிக்க முடியாத விக்கிரகங்கள், அதை ஆராதிப்பதற்கு தடையை உண்டு பண்ணுகிற விக்கிரகங்கள், நம்முடைய வாழ்வில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியங்கள் அது விக்கிரகமாக மாறுகிறது நம்முடைய வாழ்விலே. அவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி விட்டு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் செலுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் அவரை தொழுது சேவிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா பிரியமானவர்களே? சங்கீதம் இந்த சங்கீதம் 29வது சங்கீதத்திலே கடைசி வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பாரா? கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வார்த்தை சொல்கிறது. யார் யாரெல்லாம் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை உத்தமாய் அவரை தொழுது சேவிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர் பலனை கொடுத்து அவருடைய சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த காலைவெளியிலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போமா? அவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே உம்மை தொழுது சேவிக்க, பரிசுத்தமாயுமே ஆராதிக்க எனக்கு கிருபையை பாராட்டி அருளுங்க. என் வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னிலிருந்து மாற்றி போட்டுருங்க. நீர் விரும்புகிற பரிசுத்த, நீங்க விரும்புகிற ஹோலினஸ் என்னுடைய வாழ்வில உண்டாகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் இந்த நாளின் காலைவெளியில கேட்கும் போது நிச்சயமாய் அந்த காரியங்களை நமக்கு தந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவர் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார்.